ஒன்று எல்லா பசங்கிட்டே சொல்றது என்னன்னா, லவ் பண்ணா சொல்லிடுங்க. அதுதான் நான் சொல்றேன். லவ் பண்ணாத சொல்லிடுங்க. அது ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், காலேஜ் லைஃபா இருக்கட்டும், அது கடந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இதயம் முரளி உண்மையாலுமே இதயம் தொட்ட முரளியா இருக்கு. படம் வந்து லவ் பண்ணுற எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா 90s கிட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல வச்சாங்க, அது நல்லா சத்தம் போட்டு நல்லா கத்துனாங்க. 15 பேருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அதை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னே தெரியல. எல்லாருமே எல்லா சீன்லேயுமே இருக்காங்க. பார்ட் பாசி என்ட்ரிகா எதிர்பார்க்குற டாஸ்கா நல்லா இருக்கு. சுதாகரோட காமெடி எப்படி இருக்கு? நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒவ்வொரு கேமியோவுமே ஒரு விஷயத்தை உணர்த்துது. என்னன்னா, சோகமோ துக்கமோ சந்தோஷமோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ மனசுல தோன்றதை சொல்லிருங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா போதுங்கிறது. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே ஒரு எங்கேஜான ஒரு விஷயமா இருந்தது. இதயம் முரளி உண்மையிலேயே படம் வந்து நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதயம் முரளி உண்மையாலுமே இதயம் தொட்ட முரளியா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதயத்துக்கு நெருக்கமான படமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இதயம் கனியக்கூடிய ஒரு படமா இருக்கு. படம் வந்துட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து அதர்வா வந்து ஒரு ட்ரெய்லருக்கு முன்னாடியே ஒரு இது சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து இந்த படம் வந்து ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஒரு இதாக இருக்கும், எல்லா மனசுலயும் வந்து ஒரு இடம் பிடிக்கும்னாரு. அப்பவே ட்ரெய்லர் பார்க்க முன்னாடி இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்டுன்னு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனாங்க, நீ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஒன்று எல்லா பசங்கிட்டே சொல்றது என்னன்னா, லவ் பண்ணா சொல்லிடுங்க. அதுதான் நான் சொல்றேன். லவ் பண்ணாத சொல்லிடுங்க. அது ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், காலேஜ் லைஃபா இருக்கட்டும், அது கடந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதர்வா சார் அப்புறம் எல்லா ஹீரோயின்ஸுமே அவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் லவ் பத்தி பேசியிருக்காங்க. லவ் பண்ற பசங்க வந்து பொண்ணுகிட்ட சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க லவ் அப்படின்றத பார்த்து காமிச்சிருக்காங்க. எல்லாரோட ரோலும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாஃப் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல நடக்குது, காலேஜ் நடக்குது, நம்ம சின்ன வயசுல என்ன நடந்திருக்குமோ அதெல்லாம் வந்து காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, நல்லா லவ் பேஸ்ட் கான்செப்ட் சூப்பரா இருக்கு. எல்லா சீன்ஸும் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் ஒரு லவ் ஜானர் படம். யூத் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த படம், அதுவே நல்லா தானே இருந்துச்சு. நீங்க லவ் ஜானர் குள்ள எடுத்துக்கலாம். ஏன் யூத் நல்லா லவ் ஜானர் தானே அது? ஏன்னா 3 ஹீரோயின்ஸ் எல்லாமே லவ் பேஸ்ட் தானே அது. சரி, ஓகே. இது எப்படி இருக்கு? அப்ப அந்த லவ் ஜானர் கரெக்டா இருக்கா? வைபா இருக்கா? சூப்பரா. அதுக்கப்புறமா வந்து சூப்பரான படம். படம் வந்து லவ் பண்ணுற எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா 90s கிட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த டியூஷனில் லவ் பண்ணுறது, ஸ்கூலில் டீச்சரை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தது ரொம்பவே நல்ல. 2K கிட்ஸ்க்கு அதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் 90s கிட்ஸ் பார்க்குறாங்கன்னா அது ரொம்பவே நல்ல ஒரு படமாக இருக்கும். ஓவரால படம் ஃபீல் குட்டா இருக்கா இல்ல ஒரு மாதிரி லேகா இருக்கா? என்ன மாதிரி? எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஃபீல் குட் மூவி தான். இருக்கலே பெரிய ஸ்டார் காஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அது யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா? நல்லா பண்ணிருக்காங்க. பார்ட் பாசி என்ட்ரிகா எதிர்பார்க்குற டாஸ்கா நல்லா இருக்கு. சுதாகரோட காமெடி எப்படி இருக்கு? நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நட்டியும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு ஒன் சைட் லவ்வா சொல்லக்கூடிய படம் தான். ஆனா அழகா கொண்டு போயிருக்காங்க. திரைக்கதையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். கதை வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை வந்து செக்மெண்டா பிரிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் போர்ஷன் ஒன்று வருது, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் திருச்சிக்கார பையன் தான். திருச்சியை ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு தியேட்டரா இருக்கட்டும், மைக்கேல்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி கரையா இருக்கட்டும், அழகா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் காமிக்கிறாங்க, நாசா காமிக்கிறாங்க. நட்டி சாரோடைய ரோல் ரொம்ப அழகா வந்திருக்கு. பகத் ஃபாசில் சாரோடைய ரோல் ரொம்ப அழகா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அங்கங்க சின்னி ஜெயின் சார் வந்து பழைய இதயம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம்கி சாரோடைய கேரக்டர் நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா ரோல் பிளே பண்ணிருக்காங்க. நட்டி, முக்கியமா நட்டியை பத்தி நம்ம பேச, நட்டி சாரை பத்தி நல்லா பண்ணிருக்கிறாரு. அவர் வந்து கொடுக்குற அந்த ஒரு என்கரேஜ், ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு என்கரேஜா ஒரு மாமாவா கொடுத்து ஒரு நல்லா பண்றாரு. கம்பல்சரி எல்லாருமே வந்து பாருங்க. தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் போடாதீங்க. அதுதான், நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் போடாதீங்க. அது நிறைய படத்துக்கு வந்திருக்குது, அது நம்ம சொல்லவே தேவை. தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ எதுவுமே ஸ்கிப் பண்ண வேணாம். இந்த படம் கம்பல்சரி தமிழ்நாட்டில் 8.5 கோடி பசங்க, முக்கியமாக கல்யாணம் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி, அது அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும், அது எல்லாருமே வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த படம். நல்லா இருக்கு, வந்து பாருங்க. லேகு ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஓப்பனிங்ல 3 தனுஷ் படம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. முடியும் போது ராஜேஷ் சார் படம் மாதிரி முடிஞ்சுது. மிக்சடா, அதாவது இந்த படம் நல்ல படம்னும் சொல்ல முடியல, மோசமான படம்னும் சொல்ல முடியல, அப்படி ஒரு மிக்சடா இருக்கு. அப்படிதான் நான் இப்ப கூட ஒண்ணுன்னா, நான் பாக்குற ஒரு பெரிய மைனஸா இந்த படத்துல பாக்குறது டியூரேஷன். 2.25 மணி நேரம். பகத் பாசில் வராரு, சும்மா ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டு போறாரு. ஓகே, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒரு கலர்ஃபுல்லா ஒரு படம் பண்ணணுமே, ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு படம் பண்ணணுமேனு. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரா ஆகாஷ் பாஸ்கரன் சார் டைரக்ஷனா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது நல்லா வந்திருக்கணும்.
அது ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு படத்துல. எல்லா படத்துல வர லவ் சீன்ஸ் இந்த படத்துல வரனால ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. 1-2 ட்விஸ்ட் வச்சு ஓரளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. பட் ஆனா ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் வாட்ச் ஆகி போச்சோ அப்படின்னு தோணுது. ஸ்டோரி ஒன்லைன் என்னன்னா, லவ் பண்ற பசங்க வந்து பொண்ணுங்கிட்ட சொல்ல முடியாம இருப்பாங்க. அதான் இதய முரளி அந்த டைட்டில வச்சு ஒன் சைட் லவ் வச்சு சொல்லியிருக்காங்க. படம் கதை ஒரே இதுல சுத்துற மாதிரி இருக்குது, புதுசா எதுவும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் படத்துல பெரிய மைனஸா இருக்கு. மியூசிக் வந்து தனுஷ் பாடின பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக் படத்துல தமன் ஒரு பாட்டு இதுல பாடியிருப்பாரு, அதுவுமே சூப்பரா இருந்துச்சு படத்துல. தமன் ஆக்டிங்கு, சுதாகர் மெத்திடாரு படத்துல. சுதாகரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அவர் காமெடி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்கன்னு தோணுது. அதாவது இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். பட் அதாவது என்ன கடைசியில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். பட்டு ஓகே, அந்த இதே முதலின்னு வச்சுருக்காங்களா, அந்த டைட்டிலுக்கு வந்து எந்த இது மாதிரி இருக்காது. ஏன்னா லவ் கடைசி வரைக்கும் அவரால் அவர் சொல்ல முடியல அவரால். ஓகேங்களா? ஓகே, பகல் பாஷையில் ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. பெரிய ஸ்டார் காஸ்ட், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டாரையுமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஃபஹத் ஃபாசிலோட போர்ஷன் வந்து சூப்பரா இருக்கு. அவர் அந்த போர்ஷன்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கரெக்டா இருந்திருப்பாரு. யூடியூப்ல இருந்த டிராவிட் சுதாகரன் எல்லாம் பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட யூடியூப்ல இருந்தது நம்ம சொல்லக்கூடாது, அவங்க நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த யூடியூப்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் வரதுக்கு, ஸோ அது நல்லா இருக்கு. ஓவராலா நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, இந்த இடத்துல நிறைய ஃபேமஸான இந்த லூஸ் தனமா வந்து யூடியூப்ல பண்ணிட்டு வரானுங்கள. நான் சொல்றது வந்து இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அவங்கலாம் இருக்காங்க. அவங்க எவ்வளவு பேர் வந்து சினிமா சான்ஸ்க்கு ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய 4-5 பேர் ட்ரை பண்றாங்க. அவங்கலாம் வரலாம், இது பண்ணலாம். அதுக்கு ஏன் சான்ஸ் சரிங்கன்னு நான் கேட்குறேன். அது சான்ஸ் தரக்கூடாது. எவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க, அப்ப அவங்க பேத்தையா ட்ரை பண்றாங்க. 15 பேருக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ், அதை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னே தெரியல. எல்லாருமே எல்லா சீன்லயுமே இருக்காங்க. அதர்வா வந்து 80% இருக்காருன்னா மற்றவங்களுக்குலாம் ஒரு 30-20 கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ். அதர்வா எங்க இருக்காரோ அந்த 5 பேரும் அங்க இருக்காங்க. காய்டு லோகார் இருக்காங்க, பிரீத்தி முகுந்தன் இருக்காங்க. அந்த மாதிரி ஹோல் க்ரூக்குமே ஹோல் காஸ்ட்டுக்குமே சூப்பரான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸ்டாண்டா ஃபுல்லாவே நம்மள சுத்தல விட்டார் அப்படிதான் சொல்லுவீங்க. என்னடா அந்த ஆள் தான் லவ்வா சொல்லல, திரும்ப ஒரு விஷயத்தையே ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, பார்க்கலாம். 3 மணி நேரம், 2 மணி நேரம் 45 நிமிஷமா 50 நிமிஷமா படம். அதற்கு என்ன தேவையோ அங்கங்க அதை வச்சிருக்காங்க. படம் வந்து ஹீரோயினை பேஸ் பண்ணியே போறதுனால சுத்தி இருக்கிற கேரக்டருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்ல. பட் கதை நகருது, அவங்களோடய சேர்ந்து நகருது. ப்ரொடியூசரா 4 படம், டைரக்டரா ஃபர்ஸ்ட் படம். ஆகாஷ் பாஸ்கர் அவர் எப்படி பண்ணல, அதுதான் ஒரு கனெக்ட் நான் சொல்றேன். இதயம் படத்துக்கு பாத்தீங்கன்னா கதிர் சார் வந்து டெபியூ பண்ணாரு, அவர் தான் டைரக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர்வா சார் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் பொழுது அவங்க அப்பா வந்து அதுல வந்து கேமியோ பண்ணியிருப்பாரு. இப்ப இந்த படத்துக்கு இதய முரளி படத்துக்கு அதர்வா சாருக்கு அவரு டெபியூ பண்ணியிருக்காரு, ஆகாஷ் சார் டெபியூ பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல்ல அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவர் வந்து ஆல்ரெடி ப்ரொடியூசர், டான் பிக்சர்ஸ் தான் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. நானும் ரவுடிதானுக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ அம்சங்கள் இருக்கிறதுனால படம் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளார எப்படி கொண்டு போகணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைனல் போச்சு பாத்துங்க, ஐபிஎல் ஃபைனல் ஆர்சிபிக்கும் குஜராத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபைனல்னு சொல்ல முடியாது, இது ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. என்னடா இப்படி ஒரு மந்தாகினி ஆட்டமா இருக்குன்ற மாதிரி தான் படம் இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் பெருசா இல்லை. சாங்ஸ் ஓவரால ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சாங்ஸுமே தமன் சார் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. அதர்வா சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின்ல வந்து 3 ஹீரோயின்ஸ்மே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பிரீத்தி மேம், கயாடு லோகர் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ஹீரோயின் கேமியோ ஒன்று உள்ள இருக்கு, அவங்களும் அவங்க கொடுத்த ரோல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் வந்து இந்த கதையில வந்து ஸ்டோரி கேட்குற மாதிரி தான் அவரோட இது வருது. அதுக்கப்புறமா கடைசியா கிளைமேக்ஸ்ல வராரு, செம்ம ஆக்டிங்கு. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் டிராவிட் அவருமே சூப்பர் நடிச்சிருந்தாரு. ரக்ஷனுக்கு ஒரு அளவுக்கு சீன் இருக்கு. டிராவிடும் சுதாகரும் சூப்பர் நடிச்சிருக்காங்க படத்துல. ஃபேமிலியோட பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் உட்கார முடியல. ஒரே கதையே அந்த கயடு விட்டா, அதுக்கடுத்து பிரீத்தி முகுந்தன் விட்டா, அதுக்கடுத்து மாளிகா, அப்படியே ஒரே இதுலயே வந்து கொஞ்சம் லைட்டா போரா போற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு படம். அந்த டிராவிட் அவங்களாம் எவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்கலாம் வந்து கன்சிஸ்டன்டா யூடியூப்ல வீடியோ போட்டவங்க. இவன் வருவான், வாட்டர் மெலன் சாப்பிடுவான், அதுன்னு வந்து மெயின் ஸ்ட்ரீட்ல போடுவாங்க. என்ன ப்ரோ, சம்பந்தமே இல்லாம. ப்ரொடியூசரா ஒரு 4 படம் பண்ணிருக்காரு. டைரக்ஷனா ஃபர்ஸ்ட் படம். ஆகாஷ் பாஸ்கர் எப்படி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பண்ணியிருக்காரான்னு போய் சர்ச் பண்ற அளவுக்கு இருந்தது இந்த படம். ஏன்னா நான் வந்து ஆகாஷ் பாஸ்கர் இதுக்கு முன்னாடி படம் ஏதாவது சின்னதாவது ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோம். இல்லை, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே ஒரு எங்கேஜான ஒரு விஷயமா இருந்தது.
நம்மளை வந்து படம் பார்க்கும்போது இது இங்கே நடந்திருக்குல்ல, இது அங்கே நடந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம கூட கனெக்ட் ஆனதால படம் வந்து போர் அடிக்காம போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் படம் தமிழ் சினிமாவுக்கு அந்த ஒரு வைப்பை எடுத்துட்டு வந்திருக்கா இல்ல ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி தான் இருக்கு? இல்ல பெருசான ஒரு வைப்லாம் இல்ல, ஒரு பேசிக்கான ஒரு லவ் ஸ்டோரி தான். என்ன அப்பா முரளி சார் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, லவ் சொல்லாமலே பிடிச்சிருப்பாரு, அதை பேஸ் பண்ணி தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல தான் அந்த வந்து சில இந்த ஸ்கூல் போர்ஷன் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த 1990 நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி சில போர்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மொத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கிறது, இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு சொன்ன விஷயத்தையே வந்து திரும்ப அவன் தான் லவ் சொல்லியே திரும்ப ஏன்டா சொல்றான் சுத்துற மாதிரி ஆகி போச்சு. நமக்கே வந்து ஐயோ ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஸ்டாண்டப்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி இருக்கிறதுலே பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. யாருக்குமே பெருசா ஸ்கோப் இல்ல. அந்த சுதாகர்லாம் வராரு, டேவிட்லாம் வராரு. அவன் காமெடியா ஒரு சில இடத்துல ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஏன்டா சும்மா விட்டுருக்காங்களே அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே. அப்புறம் நடி சார் வராரு, அவங்களோட போர்ஷன் ஒருத்தர் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்க்கறதுக்கு அப்புறம் பெப்சி விஜயன் மாஸ்டர் வராரு, கோச்சா வராரு. அவங்க போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கம்மியா இருந்தாலுமே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாப்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல தான் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி இதான் விஷயம். செகண்ட் ஹாப்ல ஃபுல்லா அதே வந்து திரும்ப சொல்லிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே பார்க்கலாம். ஓவராலா நிச்சயமா வாட்சபிள் மூவி. சொல்ல வர காதலை சொல்ல முடியாம தவிக்கிற ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கம் தான் அந்த படம். அதனுடைய வழி எப்படி உணர்த்தப்படுதுங்கிறது தான் கடைசியில ஒரு சர்ப்ரைஸ் ஒரு எலிமெண்ட் இருக்கு எல்லாருமே சொல்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. பிகாஸ் என்னன்னா கடைசி வரைக்கும் காதலை சொல்லவே முடியலங்கிறது தான் கதை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வர ஒவ்வொரு கேமியோவுமே இதுல ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டியது, சினிமா ரசிகர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேமியோவுமே ஒரு விஷயத்தை உணர்த்துது. என்னன்னா சோகமோ துக்கமோ சந்தோஷமோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ மனசுல தோன்றதை சொல்லிருங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா போதுங்கிறது. தேங்க்யூ. அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல வச்சாங்க. அது நல்லா சத்தம் போட்டு நல்லா கத்துனாங்க. என்னன்னா ஈரா மேடம் வந்து இந்த படத்துல ஒரு கேமியோவா வர வச்சிடலாம். அந்த ஃப்ரெண்டோட அம்மாவா அப்படிலாம் வர வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓவராலா ஒரு அதுதான் 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஜனநாயகன் வர வரைக்கும் தாங்கும், தியேட்டர்ல தாங்கும். இது அவ்வளவுதான். எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த ரோலை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம், அதாவது நம்மளுக்கு உள்ள ஒரு அந்த கேரக்டருக்கான எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்றதுல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தோணுது. கரெக்டா நம்ம ஒரு 2 கேரக்டர் இப்ப பேசிட்டு இருக்கோம், நம்ம அது ஃபீல் கூட போகும்போது அதை கட் பண்ணி வேற எதுக்கு போறாங்க. ஸோ அந்த ஃபீலிங் நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர்ல இது கொடுக்காம கன்சிஸ்டன்சி இல்லாம படம் போகுதுன்னு தோணும். ஓவரால் லவ் சப்ஜெக்ட் படம் ஒரு ஃபீல் குட்டா இருக்கா இல்ல ஓகேவா இருக்கா, கொஞ்சம் லேகா இருக்கா, என்ன மாதிரி ஒரு படமா தான் இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபீல் குட்டா இருக்கு. பட் ஆனா படத்துல லேகும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே லேக் இருக்கு, செகண்ட் ஹாஃப்லயே லேக் இருக்கு. பட் ஓவராலா வந்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள். உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. படத்துல லாஸ்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பரா கை தட்டும் போது உள்ள வந்தீங்களா, கை தட்டினாங்கல்ல, எல்லாரும் கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வர்ற ஒரு விஷயம் வந்து நீங்க படத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி கொடுத்துட்டா படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கல. அதை வந்து இந்த படத்துல கரெக்டா பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஓவராலா என்ன மாதிரியான ஒரு படம் தமிழக மக்களுக்கு? ஃபீல் குட் மூவி தான். இதுல வந்து நீங்க சண்டையெல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது, அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காமெடிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல படம். எங்கேயுமே இந்த லவ் ஃபிலிம்னாவே கிஸ்ஸு ஆக்வர்டா சீன்ஸ் எங்கேயா வச்சிருவாங்கன்னு நினைச்சோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா படம் பார்க்கலாம்.